ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகை நாளில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலும், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் அவரை பின்பற்றினவர்களும், resurrected Savior Jesus and his followers, பின் சென்றவர்கள் முதல் பகுதி. இரண்டாவது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும், resurrected Savior Jesus and his disciples. அப்படி ரெண்டு பகுதியாக சொல்ல போறேன். முதலாவது பகுதி இயேசுவை பின்பற்றினவர்கள், followers. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர் பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில பின்பற்றினாங்கல்ல, அவங்க யாரெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க யாரெல்லாம் சொன்னா, நிறைய பேருக்கு பேரெல்லாம் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு பேர் வருது. முதல் பேரு மகதலேனா மரியாள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. மகதலேனா மரியாள். இந்த மரியாள் யார் என்றால், கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றின மற்ற ஸ்திரீகளோடு இயேசுவை பின்பற்றினவள். இந்த மரியாளுக்கு பேய் பிசாசுகள் இருந்தது, 7 பிசாசுகள் இருந்தது. அதை ஆண்டவர் இயேசு துரத்தி இருந்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. மார்க்கு 16:10 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தார். மகதலேனா மரியாள். அவள் நன்றியுடையவளாய் இருந்தாள், இயேசுவிடத்தில் அன்புள்ளவளாய் இருந்தாள், பயபக்தி உள்ளவளாய் இருந்தாள். ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து சிலுவையில் தொங்குற வேளையிலும் அந்த இடத்திலும் நின்று கொண்டிருந்தாள் மகதலேனா மரியாள். அதற்கு பிறகு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நேரத்திலும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். ஓய்வுநாள் முடிந்த பிறகு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோடைய கல்லறைக்கு போன ஸ்திரீகளில் மகதலேனா மரியாள் நம்பர் 1. மகதலேனா மரியாள் ஒரு ஆள். இரண்டாவது ஆளு அந்த மத்தேயு 28:1 எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மரியாள் என்று ஒரு மரியாள் எழுதியிருக்கு. அது மற்ற மரியாள் சொன்னா எந்த மரியாள்னு நமக்கு அந்த இடத்துல சொல்லப்படல. ஆனால் அது யார் என்று கேட்டால், கிளையப்பா என்பவருடைய மனைவி. கிளையப்பா என்று ஒரு மனுஷன், பக்தியுள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி. அது மத்தேயு 27:56 மகதலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், செபதேயின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள் என்று வேற சிலருக்கு பேர் வருது. இந்த கிளையப்பா இந்த மரியாளுடைய புருஷன். இந்த மரியாள் கிளையப்பாவுடைய மனைவி யார் என்றால், இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய சகோதரி, சிஸ்டர் ஆஃப் த மதர் ஆஃப் ஜீசஸ். அதுதான் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, சரித்திரமும் அதை சொல்கிறது. ஆகவே மற்ற மரியாள் சொன்னோடனே அப்ப மரியாள் என்று பலர் பெயருடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த செய்தி, அதை பற்றி யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நீங்கள் படித்தால் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். கிளையப்பா மரியாள்னா புருஷனுடைய பெயரு கிளையப்பா. நம்ம குடும்பங்களிலே புருஷனுக்கு பெயரை சேர்த்து சொல்லுவாங்கல்ல மனைவிக்கு, அது போல கிளையப்பா மரியாள், மரியாளுடைய புருஷன் பெயரு கிளையப்பா. அப்படி மகதலேனா மரியாள், கிளையப்பா என்பவருடைய மரியாள், அதான் மற்ற மரியாள், யாக்கோவின் தாய் மரியாள். அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சலோமே என்கிற ஒரு சகோதரி அங்கே இருந்திருக்கிறாப்புல.
சலோமே. அடுத்து லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவன்னா என்ற ஒரு சகோதரி, லூக்கா 24:10 இருக்கு. அதுக்கு பிறகு நாம் படித்தபடியே மத்தேயு 27:56 படித்தோம் அல்லவா? யாக்கோவுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள் செபதேயின் குமாருடைய தாய், அந்த அம்மா இருந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் இயேசுவை கலிலேயாவில் இருந்து இயேசுவை பின்பற்றி அவரோடு கூட வந்தவர்கள். வேறையும் சில ஸ்திரீகள் கூட இருந்திருக்கிறாங்க, மற்ற ஸ்திரீகள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இப்படி சுமார் 6 பேருக்கு அதிகமானவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள் அந்த உயிர்த்தெழுந்த காலவேளையிலே கல்லறையிடத்துக்கு போயிருந்திருக்கிறார்கள். 6 பேருக்கு அதிகமானவர்கள் என்பது வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த ஸ்திரீகள் தான் போயிருக்கிறார்கள் கல்லறையிடத்துக்கு. எதுக்கு போனாங்கன்னு சொன்னா, அவங்க எதுக்கு போனாங்க? அவருடைய சரீரத்துக்கு வாசனை திரவியம் போடும்படியாக போனார்கள். யூத சமுதாயத்தில் சரீரத்தை எம்பாம் பண்றது, அல்லாவிட்டால் அது என்ன பண்ணது, பதப்படுத்துகிற ஒரு பழக்கம் யூத சமுதாயத்தில் கிடையாது. அதனால யாராவது மரித்து போனால் அவர்களுடைய வழக்கத்தின்படி வாசனை திரவியங்களை போடுகிற ஒரு பழக்கம் உண்டு. அதை போடும்படியாக இந்த ஸ்திரீகள் தான் போயிருக்கிறார்கள். ஒரு ஆம்பளையும் போயிட்டு இல்லை, இயேசு சீசர்களும் போகல, இயேசுடத்தில் நன்மை பெற்ற ஒரு ஆம்பளையும் போகல. இந்த ஸ்திரீகள் தான் போயிருந்திருக்கிறார்கள். இவர்கள் எதுக்கு ஏன் போனாங்கன்னா, வாசனை திரவியங்களை கொண்டு போனது எதுக்குன்னா, இட் வாஸ் an act of devotion and love. ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அன்பும் பயபக்திக்கும் அடையாளமாக இந்த ஸ்திரீகள் வாசனை திரவியங்களை கொண்டு போனார்கள். நேரம் முடிஞ்சு பொழுது போன பிறகு மாலை பொழுதுல இல்ல, அதிக இருட்டோடே வாரத்தின் முதல் நாள் எப்பொழுது ஓய்வினால் முடியும் என்று பார்த்து கொண்டு அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டமா போயிட்டாங்க. வீசுற கையா வெறுங்கையா போகல, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் கல்லறைக்கு போனார்கள். வாசனை திரவியங்களோடு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப விலை கூடின பொருட்கள். ஏன் அப்படி போனாங்கன்னா, ஆண்டவரிடத்தில் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு தான் காரணம். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், உங்க அக்கா தங்கை வீட்டுக்கு, சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம எப்படி போறோம்? ஏதோ தின்பண்டம் வாங்கிட்டு போறோம். இல்ல அதோட அவங்க வீடு கஷ்டப்படுகிற ஏழை வீடா இருந்தா அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கிறோம். இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு அன்பானவர்கள் யாரோ மரித்து போனா அவங்களுக்கு என்ன செய்யறோம்? மரியாதை செலுத்தும்படி பூமாலை வாங்கிட்டு போறோம். பூமாலை வாங்குறது போடுறதெல்லாம் பெரிய பாவங்க. இயேசுநாதர் நரகத்தில் போட்டுருவாருன்னு நான் சொல்ல வரல. மரித்து போன ஒரு ஆளை கனம் பண்ணும்படியாக ஒரு பூமாலை போடுறாங்க. நம்ம குடும்பத்தில் யாராவது செத்து போனவங்களுக்கு யாராவது மாலை போட்டாது, இயேசுநாதருக்கு பிடிக்காது, இந்த மாலை எல்லாம் போடாதுன்னு அவங்கள புண்படுத்தக்கூடாது. அவங்கள அன்பினால அதை செய்கிறாங்க. அது பெரிய தப்பு. அது விக்கிரக ஆராதனைன்னு எண்ணிடக்கூடாது. அது அன்பினால செய்கிற ஒரு காரியம். இந்த ஸ்திரீகள் வாசனை திரவியங்களோடு போயிருக்கிறார்கள். இயேசுவின் சரீரத்தை பார்க்க தான் போனாங்க. அங்க இயேசுநாதர் உயிரோடு எழுந்திருப்பாரு, அவர் எழுந்திருந்து போயிருப்பாரு, நம்ம கல்லறைக்கு போயிட்டு அந்த எண்ணத்தோடு போகவில்லை. அவரு அடக்கம் பண்ணி அங்கதான் இருக்கிறாரு, அப்படிதான் அவங்க போனாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த நாட்கள்ல உயிரோடு எழும்புவேன் என்பதை சொல்லி இருந்தார். அதெல்லாம் இவங்களுக்கு நடந்த காரியம்லாம் பார்த்த பிறகு ஒன்றும் மனசுல வரல, எண்ணமே இல்லை. அங்க உள்ள காரியம் சூழல் எல்லாம் பார்த்த பிறகு அதெல்லாம் மனசுல வரல, எண்ணத்திலே தோன்றவில்லை, கடினமும் இல்லை. அங்க இயேசுவின் சரீரத்துக்கு வாசனை திரவியம் போடுவோன்னு தான் போனாங்க. அங்க போனா அவங்க பார்த்தது என்னன்னா, கல்லறையின் அருகிலே பெரிய கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கல்லறை பக்கத்துல யூதர்களுடைய சமுதாயப்படி கல்லறையின் மேல பெரிய கல்லை வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக பெத்தானியா கிராமத்துக்கு அவன் மரித்து அடக்கம் பண்ணின 4வது நாள் போனார்ல, அப்ப அங்க அந்த கல்லறையின் மேல ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து அங்க போய் என்ன சொன்னாரு? இந்த கல்லை புரட்டுங்கள்னு சொன்னார். பெரிய கல். நம்முடைய இடங்கள்ல கல்லறைக்கு மேல கல் எல்லாம் வைக்கிற பழக்கம் இல்லை. அப்படியே உயரமா உயர்த்தி மண்ணை வச்சிருப்பாங்க. சில நாட்கள் கழிந்த பிறகு கல்லறையை உயரமா சிலுவை வேணும்னா வச்சு கட்டுவாங்க.
அங்க அப்படி கிடையாது, கல்லை தூக்கி வச்சிருவாங்க, பெரிய கல். இயேசு கிறிஸ்து சிலுவையின் அருகே பெரிய கல்லை வச்சிருந்தாங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நான் படிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கு. லூக்கா பாருங்கள், பெரிய கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். பெரிய கல் இருக்கு, இது யார் நமக்காக புரட்டுவான் என்று அவங்க மாறி மாறி பேசிக்கிடுறாங்க. லேடிஸ் இல்லை, அவங்களால கல்லை எல்லாம் புரட்ட முடியாது. நம்மால கிரைண்டர் ஸ்டோனை தூக்குறதே பெரிய பாடா இருக்கு. ஸ்திரீகள் பலவீனமான பாண்டம் என்று பவுல் எழுதுகிறார். அவங்க பெரிய கல்லெல்லாம் தூக்குனா குடல் இறங்கியா வந்துடும், பல பாதிப்புகள் வியாதிகள் வந்துடும். ரொம்ப ஓவர் வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது. சில ஸ்திரீகள் துணிகரமாக திமிர்த்தனமாக ஓவர் வெயிட் தூக்கி தான் அவங்களுக்கு பயங்கரமான வியாதிகள் பாதிப்புகள் எல்லாம் வருது. அவங்க பாட்டுக்கு செய்வாங்க, பாதிப்பு அடைஞ்ச பிறகு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிடுவாங்க. ஆபரேஷனுக்கு புருஷமாருக்கு செலவழித்து விட்டுருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், கல்யாணம் ஆனவர்கள் ஓவர் வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது. நான் இதோ பாரு, ஆம்பளை கல்லை தூக்குறான், பொம்பளை கல்லை தூக்காத. கல்லை பார்த்துக்கிட்டு யார் புரட்டுவான் என்று சொன்னார்கள், அது நியாயம், கரெக்ட். ஆனா கொஞ்சம் கல்லா பார்க்கிற வேளையில அந்த கல் புரட்டி இருக்க கண்டார்கள். அது யார் புரட்டினான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி அந்த கல்லை புரட்டி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொண்டால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே அந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை தன்னுடைய புதிய கல்லறையிலே வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அப்படி 60 எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து இந்த கல்லை என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அங்கே இருந்த பிரதான ஆசாரியனும் பரிசேயனும் பிலாத்துவிடத்தில் போய் 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று அந்த எத்தன் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து எடுத்துட்டு போய் களவா எடுத்துட்டு போய் உயிரோடு எழுந்தான்னு சொல்லாதபடிக்கு பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு 65 அந்த கல்லறை பத்திரப்படுத்தணும்னு கட்டளிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அன்றிருந்த கவர்னர். அதுக்கு பிலாத்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு காவல் சேவர் உண்டே, நீங்க போய் பத்திரப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க, கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். நம்ம பொதுவாக எந்த கல்லுக்கு முத்திரை போடுவோம்னா, தெராசு கல் இருக்குல்ல, தெராசுல உள்ள எடைக்கல், அதுதான் சீல் போடுறது. அது உண்மை, இப்போ அது நடக்குது. கண்டிப்பா முத்திரை போட்டிருக்கணும். முத்திரை இல்லாத கல்லு நிறைகல்லு கிடையாது, தண்டனைக்குரியது, சட்டத்தின்படி குற்றம். இங்க ஏசுநாதருக்கு கல்லறைக்கு மேல வச்சிருந்த கல்லுல முத்திரை போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா? காமன் சென்ஸே இல்லாத பசங்க. பிரதான ஆசிரியனுக்கு மூளை கிடையாது போல இல்லையா? அவனு என்ன சொல்றான் பாருங்க. அவன் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்னான். அவனுடைய சீசர்கள் ராத்திரியில களவாக திருடிட்டு போய் உயிரோடு எழுந்தான்னு சொல்லாதபடிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். செத்தவனை ஒருத்தன் தூக்கிட்டு போய் உயிரோடு எழுந்தான்னு சொல்ல முடியுமா? அது கூட யோசிக்கிறதுக்கு இப்ப அவங்களுக்கு மூளை செயல்படவில்லை. ஒரே குழப்பத்தில் இருக்கிறானுங்க. குழம்பி போச்சு, மூளை குழம்பி போச்சு. கல்லை வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டினதுனால தான் பாருங்கள், மத்தேயு 28:2 இருக்கு. பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கல்லு புரட்டப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. கல் இருக்குது, அது யார் புரட்டுவா? நீ நான் புரட்ட முடியாது. ஆண்டவருடைய அற்புதம் நடைபெறுவதற்கு நம்ம இடையூறாக இருக்க வேண்டாம். அங்க கல்லு வச்சிருந்தது அந்த பிரதான ஆசாரியன், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் முத்திரை போட்டு. கல்லு வைக்கிறது பழக்கமா இருந்தாலும் கல்லு பெரிய கல்லு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. யாரும் பக்கத்தில் போக முடியாது, யாரும் கல்லை புரட்ட முடியாது, யாரும் தொட முடியாது, பக்கத்தில் நெருங்க முடியாது.
பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பூமி அதிர்ச்சி உண்டானது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி கல்லை புரட்டி தள்ளிவிட்டான். இதுதான் இயேசுநாதருடைய பிறப்பு அற்புதம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் பெரிய அற்புதம். அதுக்கு முன்னாலே வேற எவனாவது உயிரோடு எழுந்தான்னா, நாயினூர் விதவையருடைய மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார். அது உண்மை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4வது நாளில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனா அவங்க எல்லாம் பிறகு செத்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார். அதுக்கு பிறகு அவர் சாகவே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. மரித்தாரா? மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டாரா? அடக்கம் பண்ணப்பட்டார். உயிரோடு எழுந்தாரா? 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். கல் என்னாச்சு? கர்த்தருடைய தூதன் கல்லை புரட்டி விட்டார். அடுத்து அவங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அதை கொஞ்சம் அறிஞ்சுக்கிடுவோமே. இயேசுநாதர் உயிர் தெழுந்தாரு, இவங்க போனாங்க, லேடிஸ் தான் போயிருக்கிறாங்க, ஜென்ஸ் ஒருத்தரும் போயிட்டு இல்லை. ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? பயந்து நடுங்கி குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்களா? ஐயோ, வீட்டுக்குள்ளார பயந்து போயிருக்கிறாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5 முதல் 7 படிக்கிற வேளையில தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த வேளையில அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இப்ப யாரு உதவுவான்னு பார்த்தா, சரியா பார்த்தா கல்லே புரட்டி இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையில கல் புரட்டப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் புரண்டு போகிறது. ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையினால வயிற்றுல கல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இல்ல, கிட்னில, அந்த கல்லு கூட புரண்டு போய்விடுகிறது, கரைந்து போய்விடுகிறது. வயிற்றுல பெரிய கட்டி இருக்கு இல்ல, உருண்டையா உருண்டுட்டு இருக்குது, ஐயோ அதெல்லாம் கூட கரைஞ்சு போயிருது. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையினால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை கல்லை புரட்டி போடுகிறது. அங்க கல்லறையில வச்சிருந்த கல் மட்டும் இல்ல, நம்ம வயிற்றில் இருக்கிற கல்லே போயிருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை இன்று கல்லறையில் வெளிப்படவில்லை, இன்று அவருடைய சமூகத்தில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படுகிறது. அதுக்கு தான் ஆராதனைக்கு ஆரம்பத்திலே வரணும்னு சொல்றது. தேவனை ஆராதிக்கிற வேளையில உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள்ள சென்று பலவிதமான பயங்கரமான பாதிப்புகளை, வியாதிகள் எல்லாம் நீக்கிறது. அது உண்மை. அப்படிப்பட்ட நன்மை அவர் சமூகத்திலே கிடைக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறார். இவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறான் தூதன். இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையில மேய்ப்பர்களுக்கு தூதன் என்ன சொன்னான்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான் இல்லையா? ஆனால் இப்ப இங்க இந்த தூதன் என்ன சொல்லுகிறான்? பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று தூதன் சொல்கிறார். பிறந்த வேளையிலும் நல்ல செய்தி, இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த வேளையிலும் நல்ல செய்தியில் பயப்படாதீர்கள். இந்த வார்த்தை அன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினால, சமுதாய சூழ்நிலையினால யூதர்களுக்கு பயந்து எல்லாரும் பயந்துட்டு இருந்த காலத்தில் தூதன் இந்த ஸ்திரீகளுக்கு தைரியம் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில, நமக்கு குடும்பத்தில், நமக்கு உடம்புல இருக்கிற வியாதியினால, பல மன கஷ்டத்தினால, பல பிரச்சனையினால அவன் எதிரி நம்ம எப்போ போட்டு தள்ளுவானோ தெரியல. ஹைகோர்ட்டு வக்கீலையே போட்டு தள்ளி கொண்டு போட்டான் எதிரி, அவனுக்கு தண்டனை வரப்போகுது, அதுக்கு முன்னால அவரை போட்டுருவோம், நமக்காக வாதாடினவரை போட்டுட்டான்னு எனக்கு சொன்னாங்க. உண்மை எதுவோ யாமறியோம் பராபரனே. ஆனா ஆண்டவர் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் சிலுவையில் இருந்து. எருசலேம் நகரமே கலங்கி போயிருக்கிறது. மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. யாருக்கு எந்த கெடுதலும் செய்யாத பரிசுத்தர், நல்லவர், அன்புள்ளவர், அவரை இப்படி சிலுவையில் அரைஞ்சு போட்டானு ஈனத்தனமாக எல்லாம் பயந்திருக்கிறாங்க. அந்த ஸ்திரீகள் தைரியமா, அவங்கள பாரு, இந்த லேடிஸை பற்றி நான் ரொம்ப பாராட்ட வேண்டியிருக்கு. உங்களை பற்றி இல்லை, நீங்க பயந்தாங்கோழிகள், நாங்களும் அவங்களும் போதுதான் தைரியசாலிகள். யாரா இருக்கிறீங்களா? இங்க யார் இருக்கிறா? அப்படி இப்பதான் உங்களை பார்க்க வேண்டிய நீங்க மாறி மாறி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஸ்மைல் அட் ஒன் another.
ஒருவரை பார்த்து என்ன செய்யுங்க, நீங்க பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கமான் லெட் அஸ் ஸ்மைல் அட் ஒன் another ஜென்டில்மேன். சகோதரர்களே, அன்றைக்கு இயேசுநாதரை அடக்கம் பண்ண பிறகு அந்த சிறியலுக்கு இருந்த தைரியமும் துணிச்சலும் தான். அந்த தைரியமும் துணிச்சலும் எதனால தெரியுமா? இயேசுவின் மேல் வைத்த அன்பினால். ஆண்டவர் இயேசுவின் மேல அளவு கடந்த அன்புள்ளவர்களாக, அவருக்கு பணிவிடை செய்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். they were rich people. அவங்க பணக்காரங்களும் கூட. ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள், கலிலேயாவிலிருந்து அவருக்கு கூட பின்பற்றி வந்தவர்கள். they were very bold people. அப்படி யாரும் அங்க இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இஸ் தேர் எனி லேடி, எனி மேன் இருக்கிறீங்களா? யார் அது? கையை நல்லா தூக்குங்க. காட் பிளஸ் யூ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமா இருக்கணும். இயேசுநாதரை பின்பற்றவங்க நம்ம இனிமேல் பயந்து 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 எல்லாம் இயேசுநாதரை பின்பற்ற தேவையில்லை. அவங்க இயேசுநாதர் உயிரோடு எழுந்தாருன்னு தெரியாம கல்லறையில் இருக்கிறான்னு பார்க்க போனாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் கல்லறையில இயேசு இல்லை. அன்றைக்கே தூதன் அவங்கள்ட்ட சொல்லிட்டாப்புல, அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்தார். இயேசுநாதர் உயிரோடு எழுந்து இத்தனை வருஷம் ஆன பிறகு இன்னும் பயம் போகல. சரியா? மீதியானியரோடு யுத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோன் அழைப்பு கொடுத்தவர்கள் 32,000 பேர் வந்தாங்க, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இது இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இவர்களால ஒரு வெற்றி வந்தது என்று சொல்வார்களே. இப்போ ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், பயமும் திகிலும் உள்ளவன் கீழியாத்து மலைகளுக்கு ஓடி போக கடவன். எவ்வளவு பேர் ஓடி போனாங்க தெரியுமோ? 32,000 பேர் வந்ததுல 22,000 பேர் ஓடி போட்டார்கள். மீதி 10,000 பேர் தான் தைரியமா இருந்தார்கள். அதுலயும் செலக்ஷன்ல, இன்டர்வியூல, பைனல்ல, கடைசியில தேர்றது 300 பேர். சரி, இயேசுநாதரை உயிரோடு எழுந்த இயேசுநாதரை பின்பற்றுறோம். நம்ம எத்தனை பேர் தைரியமா இருக்கிறோம்? நான் சொல்றேன், இந்திய மண்ணில் வாழும் கிறிஸ்தவர்களை விட கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வாழும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ரொம்ப வீரம் மிக்கவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை பின்பற்றுவதில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இப்ப உயிரோடு எழுந்தாரா? இன்னும் கல்லறைக்குள்ளதான் இருக்கிறாரா? எப்படி யோசிக்கிறீங்க? இயேசு உயிரோடு எழுந்தாரு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க. தேவதூதன் அன்றிருந்த சிறியலுக்கு தைரியம் சொன்னார். நமக்கெல்லாம் இப்ப யார் தைரியம் சொல்ற? நீங்க பார்த்து போங்க, ராத்திரி வந்து ராத்திரி போங்க, பகல நடமாடாதுங்க. அரபு நாடுகளில் பைபிளை கையில வெளிப்படையா கொண்டு போக முடியாதான். கொண்டு போனா கொண்டு விடுவான். ஆமா, பைபிளை கையில வச்சு பைபிளை படிச்சா விரலெல்லாம் அறுத்து ரத்தத்தை கிழிச்சு எடுத்துருவான். நான் பார்த்தேன், ரத்தத்தை அறுத்து கிழிச்சு பைபிளை வச்சிருந்தா. சரி, இப்ப நம்ம அரபு நாட்டில், இந்திய நாட்டில், சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. நம்ம திருடவும் இல்லை, கொலை குற்றத்தில் ஈடுபடல, கடத்தல, ஒண்ணும் பண்ணல. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். மக்கள் முதல்வர் நேற்றைக்கே அவங்க வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியல? அவங்க கிறிஸ்தவ மக்கள் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதா? இது என்ன தப்பா? அவங்க சொன்னது சரிதான். வேற யாரெல்லாம் வாழ்த்து சொன்னாங்கன்னு நான் இன்னைக்கு பார்த்து நாளை கழிச்சு சொல்றேன். தம்பி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை உலக தலைவர்கள் எல்லாரும் ஒத்துக்கிடுறாங்க. அதனால வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. ஏதாவது நம்ம நாட்டு தலைவர் வாழ்த்து தெரிவிக்கலன்னா he is so foolish. அவரு அறியாமை உள்ளவர், அவருக்கு இன்னும் தெளிவு வரலன்னு அர்த்தம். சில வேளையில மத வெறியினாலும் அவங்க சொல்லாம இருக்கலாம். சொல்லாம இருந்தா அதனால இயேசுநாதர் உயிரோடு எழும்பலையா? நம்ம நாட்டில் உள்ளவங்க வாழ்த்து தெரிவிக்காட்டா இயேசு உயிரோடு எழும்பலையா? இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை. உலகத்திலே வாழும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாரும் பூரிப்போடு ஆர்ப்பரிப்போடு தின்பண்டங்கள் செய்து கொண்டாடுகிற நாள் இந்த நாள். இன்றைக்கு தின்பண்டம் எல்லாம் செஞ்சு நீங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க. இப்ப நம்ம ஆராதனை நேரம், அதனால நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து அதனாலேயே பிந்தி வந்தாங்க. கறி கொஞ்சம் பொறுமையா போய் சமைக்கலான்னு நானும் பிந்தி தான் இன்னைக்கு அனுப்ப போறேன். அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. நீங்க கொஞ்சம் நல்லா அறிஞ்சிட்டு போங்க. Let us be bold for the resurrected Savior. Hallelujah. தம்பி, மண்டக்காட்டுல ஒரு பெரிய கலவரம் முன்னால நடந்தது. மண்டக்காட்டு கலவரத்துல சுவரொட்டியில் எல்லாம் அடிச்சு வால்போஸ்ட் ஒட்டியிருந்தானுங்க. பெரிய பாலங்களுக்கு அடியில் எல்லாம் எழுதியிருந்தானுங்க, இன்று என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அவர்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு. பேச்சாமியை வணங்குறவனுக்கு
கல்லும் மண்ணும் கடவுளல்ல, கையும் நிற்கிறம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணை வணங்குறவருக்கும் அவ்வளவு தைரியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு, தம்பு இருக்கு. உயிர் தழுந்த இயேசுவை பின்பற்றுறது கை காலெல்லாம் ஆடுதான். ஆடுதான். இது என்னது? சரிதா? புரியுதா இல்லையா? புரியும். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்பற்றுற நாம் எல்லாரும் தைரியமா இருக்கணும், தெம்பா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும். ஆண்டவருடைய தூதன் அன்று பயந்துட்டே போன ஸ்திரீகளுக்கு சொல்லி இருக்கிறார், பயப்படாதிருங்கள். அப்ப நமக்கு அது பொருந்துமா? நமக்கு தான் பொருந்தும். நீங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றதுல பயப்பட தேவையில்லை. பயப்பட வேண்டாம், பயம் வேண்டாம். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். உங்களை பிடிச்சி எங்கேயா கட்டி வச்சா தெரியும். அப்ப நான் சொல்றேங்கிறதா கேளு. தேப்பெருமாநல்லூர் கிராமத்துக்கு ஒரு நாள் அங்கிருந்த சிறுவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல போனேன். போற வழியிலேயே 2 மொஃபட்ல 4 பேர் என்னை பின்தொடர்ந்து வந்தார்கள். நான் அவங்கள விட சின்ன வண்டியில போனேன். அவங்க எனக்கு பின்னால வந்துட்டு கை காட்டி நீ போன்னு அனுப்பி விட்டாங்க. எனக்கு விஷயம் புரியவில்லை. அங்க போய் ஒரு ஈபியில் உள்ள ஒரு லைன்மேன், டாக்டர் பரமசிவத்தினுடைய சகோதரன் வீடு, பேரோட ஊரோட சொல்றேன் கேளு. அங்க போய் இருக்கிறேன். ஒரு 150 பேர் வந்துட்டான். இங்க எதுக்கு வந்த? அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இயேசுநாதரை சொல்லுக்கு தான் நான் வந்தேன். சில நிமிடங்களுக்குள்ள கையெல்லாம் முறுக்கிட்டானுங்க. எதுக்கு வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு பயமே வரல, கலக்கம் வரல, கண்ணீரும் வரல, படபடப்பும் வரல, ஒன்றும் வரல. நான் என்ன பண்ணேன், உடனே பேக் எடுத்துட்டு சொன்னேன், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வேண்டான்னா நான் சொல்லலை, நான் போயிட்டு வரேன், வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா போயிட்டே இருக்கோம், வேலை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன், முடிஞ்சு போச்சு. பயம் இல்லை, இயேசு நம் துணை. ஹல்லேலூயா. இங்க பாரு, இயேசுனார் உன்னை காப்பாத்துறத பார்த்துருவோம், உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் பார்த்துக்க. நானும் இந்து கல்லூரியில் தான் படிச்சு வந்தேன். எனக்கு ப்ரொஃபசர்ஸ் மார்க் எல்லாம் குறைச்சி எடுத்து போட்டு பார்த்தும் ஃபெயில் பண்ண முடியலையே. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் தம்பி. டாக்டர் சொல்றாரு, உனக்கு இயேசுனார் உன்னை காப்பாத்துனா நீ தப்பு பிழைப்ப. எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாம் செய்கிறேன், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அவர் லைஃப் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டாக்டர். யூ நோ தட் சார். நமக்கு உயிர் டாக்டர்கிட்ட இல்ல, நமக்கு ஜீவன் இயேசுவிடத்தில் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கிடணும். டாக்டர் சொல்றாரு, டாக்டர் சண்முகம் எம்டி மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாரு. அவர் சொல்றாரு 2-3 பெட் ரெஸ்ட்ல வச்சு பார்த்து தான் நான் சொல்ல முடியும். யாருக்கு? எனக்கு. அவர் சொல்றாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன எங்க அண்ணன் சொன்னாப்பில, அப்படி நீங்க பார்க்க வேண்டாம், வைக்க வேண்டாம், நாங்க போறோம். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் செத்து போயிடுவேன். ஆமா, எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய சபைகளிலும் ஆராதனை இல்லை, நம்ம சபையில மட்டும்தான் ஆராதனை ஒழுங்கா நடந்தது. பாட்டு பிரசங்க ஜெபம் நடந்தது. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஐ வில் நாட் லிவ் எனிமோர். ஆனா ஆண்டவரை பார்த்து இரக்கம் காட்டி உயிரை தந்தார். அவங்க ஒரு அம்மாளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாராம். தூதர்கள் ஆண்டவரத்தில் என்ன அழைச்சிட்டு போனாங்களாம். ஆண்டவர் சிரிச்சிட்டு இவனை எது கூட்டிட்டு வந்தீங்க, அனுப்பிங்கன்னு அனுப்பி விட்டாராம். அதோட நமக்கு உயிர் உடம்புல நல்லா தான் இருக்கு. நமக்கு உயிருக்கு காவலாளியாக நமக்கு உயிர் தெழுந்த இயேசுநாதர் இருக்கிறார். அந்த டாக்டர் போட்ட ஊசியும் அவர் கொடுத்த மாத்திரையும் அந்த மருந்து தாங்க எனக்கு இந்த அளவுக்கு வேலை செய்தது. நீங்க சொன்னீங்கன்னா ஐ ஆம் சாரி, யூ மே டை அட் எனி டைம். I am sorry to tell this statement. I am extremely unhappy to say this. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். Do you want the miracle working power of God to extend your life on this earth? இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படணும்னா don't believe your medicine alone. மருந்து சாப்பிடலாம், மாத்திரை சாப்பிடலாம், ஊசி போடலாம். ஆனா my confession is Jesus, the resurrected Savior, is extending my life on the earth. உயிர்த்தெழுந்த இயேசுதான் என்னுடைய ஆயுசை நீட்டி தந்திருக்கிறார். அதுதான் உண்மை. அந்த மருந்தும் அந்த மாத்திரை. ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் என்ன ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் ரொம்ப கவலையோடு தான் சொல்றேன், கேவலமா அவமானப்படுத்த சொல்ல வரல. You belong to that family, you are his sister. அந்த ஐயாவுக்கு பயங்கர வியாதி. ஆண்டவரிடத்திலே மன்றாடுறதும் ஆண்டவர் தொட்டார். அவருக்கு இருந்த பேட் சிம்டம்ஸ் எல்லாம் மாறிச்சு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? பாம்பேல இருந்து மருந்து வந்திருக்கு,
அந்த மருந்து கொடுத்த உடனே ஐயாவுக்கு ஒரு மாறுதல் வந்து விட்டது. If you fail to give glory to the Lord for His healing touch, you may not survive them. ஆண்டவருக்கு அவருடைய அற்புத வல்லமைக்கு நீ மகிமை செலுத்த தவறினால் உயிர் என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது. நம்ம ஆண்டவரிடத்தில் இரக்கம் காட்டும் மன்றாடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற வேளையில ஆண்டவருனை குணமாக்குறார், தொடுகிறார். தேவ மனுஷன் ஒருவர் ஆஸ்பத்திரியில், கேஜி ஆஸ்பத்திரி, பூனமல்லி, ஈரோடு, சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பலர் அழுது கெஞ்சி மன்றாடுகிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க சொல்றாங்க, பாம்பேலேருந்து பிளைட்ல ஃபைபரிமா ரத்தம் உரையறைக்குள்ள மருந்து பிளைட்ல வந்துட்டு இனி ஐயா சாக மாட்டார், தப்பிடுவார். ஃபைபரிமா வந்தது உண்மைதான், அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டதும் உண்மைதான், ரொம்ப விலை கூடுன மருந்து. சென்னை பட்டணத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்லையும் கிடையாது. நானே எத்தனையோ மெடிக்கல் ஷாப், பெரிய பெரிய கடைகளில் ஆட்டோல பறந்து போய் வந்தேன். உண்மையை பேசுகிறேன். மருந்து வந்ததும் ஊசி போட்டதும் உண்மைதான். He did not survive. உயிர் தெழுந்த இயேசு எனக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ தீர்க்காயலோடு வாழ்வாய். அதுதான் எனக்கு நம்பிக்கை. அன்றைக்கு டாக்டர் நான் சாக வேண்டிய நேரத்தில் ஆக்சிஜன் ஏற்றினார்ல, அதனால தாங்க நான் இருக்கிறேங்க. தம்பி, இப்படி நீ சொன்னா உனக்கு ஆபத்து, நம்ம பிடிச்சி வில்லங்கத்தில் இழுத்து விட்டுறாத. Your faith confession is very very important for the extension of your life on the earth. இந்த விசுவாச அறிக்கை இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அதுதான் உண்மை. வேற டாக்டர் ஊசியை போட்டதும் மருந்தை கொடுத்ததும் மாத்திரை கொடுத்ததும் எல்லாம் அது ஒரு பக்கம். இட் இஸ் நத்திங் பட் எ ஃபர்ஸ்ட் எய்ட், முதலுதவி. தட்ஸ் ஆல். ஜீவன் இயேசு கிறிஸ்துவால தான் எனக்கு இருக்கு. அவர் தான் எனக்கு ஜீவன் தந்தார், எனக்கு வாழ்வு தந்தார். தூதர்கள் என்று சொன்னாங்க அந்த அம்மாமார்கிட்ட, பயப்படாதிருங்கள், நமக்கு உயிர் தெழுந்த இயேசுவே சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்பட வேண்டாம். அடுத்து அவர் இங்க இல்ல, இயேசுநாதர் எங்க இல்ல? கல்லறையில இல்ல. இயேசுநாதர் இப்போ கல்லறையில இல்ல. இயேசுநாதர் கல்லறையில இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துல பரிசுத்தவான்கள் எல்லாம் கூட்டம் கூடி ஒரு தீர்மானம் பண்ணி 70,700 ரூபாயில ஒரு டீமும் 1,07,000 ரூபாயில இன்னொரு டீமும் அங்க பலஸ்தீனா நாட்டுக்கு போய் பார்த்துட்டு வர்றாங்க. இயேசுநாதர் கல்லறையில இருக்கிறாரா இல்லையான்னு. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தானே. சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம போல உள்ள ஆட்கள், உங்கள்கிட்ட பணம் இருந்தா உங்களையும் கூப்பிட்டுருவாங்க, நீங்க 10 நாள் சுத்திட்டு வரலாம், ஊர் சுத்திட்டு வரலாம். நமக்கு அப்படி எந்த சந்தேகமும் இல்லை. சரியா? அன்னைக்கு அந்த சிறிகள் போன இடையில உண்மையிலே இயேசுவின் சரீரம் இல்லை. அப்ப அவங்க உள்ள சொல்லிட்டாங்க, அவர் இங்கே இல்லை. இவரை எங்க போனாரு? யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சரி, ஒரு ஆள் செத்து போனா சுமார் 4 அடி ஆழத்துல தோண்டி புதைக்கலன்னா நரி தோண்டி போயிடும், நாய் தோண்டி போயிடும். இன்னும் சொல்றேன், சில குடும்பங்கள்ல முதலாவது பிறந்த ஆண் குழந்தை செத்து போனா அந்த காலத்துல எல்லாம் வெளியில புதைக்க மாட்டாங்க. அந்த மந்திரவாதி அந்த பிரேதத்தை தோண்டி எடுத்து அந்த குழந்தையினுடைய கருவை எடுத்து தான் மை தயாரி பண்ணுவான். அதனால நம்முடைய முன்னோர்கள் குடும்பங்களில் ஆண் குழந்தை செத்திருந்தா அதை வீட்டுக்கு முத்தத்துக்குள்ளால அடக்கம் பண்ணுவாங்க. ஆமா, இல்ல கல்லறை தோட்டத்தில் பண்ணியிருந்தா கூட எனக்கு நினைவு இருக்கிறது. நான் எங்க வீட்டிலேயே ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தேன். ஒரு குடும்பத்திலே செத்திருந்த முதல் குழந்தைய, ஆண் குழந்தைய அடக்கம் பண்ண விலையில பல நாட்கள் கல்லறைக்கு மேல 60 வாட்ஸ் பல்பு போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் இந்த பல்பு லைட் தெரியுது, எதுக்கு போட்டிருக்கிறீங்க? எவனா ராத்திரி வந்து தோண்டி எடுத்துட்டு போயிடுவான் குழந்தைக்கு உடம்ப, அவன் மை தயாரிக்கிறது. ஆமா, அப்ப கவனமா தான் இருக்கணும். கரெக்ட் தான். நான் இப்ப சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இங்க இல்ல, பரவாயில்ல, எங்க போச்சு? அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அங்க முதலாவது சொல்லப்பட்டது பயப்படுறாங்க. இரண்டாவது நமக்கு சொல்லப்படுகிறது இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு உயிருடன் இருக்கிறார். இயேசுநாதர் உயிரோட எழுந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சு? அவருக்கு வயசாயிருக்கும்ல. You have been dead and gone, இல்லையா? Jesus Christ is the same yesterday and today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்கு வயசு ஒன்றும் ஆகல, அவர் இருந்தவராகவே இருக்கிறார். He is the same unchanging Jesus. Hallelujah. பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவர், இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து அந்த தூதன் என்ன சொன்னான்னு தெரியுமா?
மத்தேயு 28:5-7 படிக்கிற வேளையில அவங்கள்ட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? சீக்கிரமாய் போய் 7ஆம் வசனம், அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சீஷர்கள் எல்லாம் இந்த சீன்ல இல்ல, அவங்க வெளியே வரல. அவருக்கு சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க. எப்படி போங்க? பொறுமையா போங்க, பார்த்து போங்க, 4 நாள் கழிச்சு போங்க, சீக்கிரமாய் போங்க. Go quickly and inform the disciples about his resurrection. Hallelujah. சீக்கிரமா போய் அவருடைய சீஷர்களுக்கு அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்லுங்கள். Hallelujah. கேட்டீங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? இயேசுநாதரை பின்பற்றுவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது. இன்றைக்கு விடிய காலம் அதிகாலையில என்னுடைய தங்கை புருஷன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. 4:10 நினைக்கிறேன். விஷ் யூ a happy Easter. சந்தோஷமா இருக்குது. நீங்க இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிப்பீங்க, தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கிறது உண்டா? நான் இந்த வாழ்த்து எல்லாம் தெரிவிக்கிறதில்ல, வசனம் தான் நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு வசனம் வந்து அனுப்பினேன் வந்திருக்கும். இப்ப வாழ்த்து, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை சீக்கிரமா போய் சீசர்களுக்கு சொல்லுங்கன்னு அந்த சிறியலுக்கு தூதன் சொல்றான். சீசர்கள் இப்ப பயந்து நடுங்கி இருக்கிறதுனால இன்றைக்கு சீசர்களாக ஆண்டவரை பின்பற்றுவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். அநேகர் பயந்து போய் இருக்கிறாங்க. பேய் கோளாறுனால, நோய் கோளாறுனால மனசு நல்லா இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு நல்லாவே இல்லைங்க, எனக்கு உடம்பு கொஞ்ச நாளா நல்லா இல்லை, எனக்கு ராத்திரி தூக்கம் வரல, எனக்கு மூச்சு வாங்குது, எனக்கு என்னவோ பண்ணுதுங்க, எனக்கு சரியில்லைன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறாங்க. இயேசு உயிரோடு எழுந்தார், உன்னை காப்பார், உன்னை காப்பார், உன்னை உயிரோடு வைப்பாரு, உனக்கு சாவு வராதுன்னு நீங்க போய் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நீயும் உயிரோடு இருப்ப, உனக்கு உன்னை உயிரோட காப்பாருன்னு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போய் சொல்லுங்க. சில இடங்கள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லதை போய் சொல்லிடணும். இயேசு கிறிஸ்து உன்னை காப்பார், உன்னை பாதுகாப்பா, காப்பார் உன்னை என்றென்றும் வழுவாமலே இம்மட்டும் காத்தார் இம்மானுவேலா இன்னமும் காத்திடுவார். அப்ப தூதன் சொன்னது போல அவங்க செயல்படுறாங்க. நமக்கு கடவுளின் தூதன் வந்து சொன்னா கூட நம்ம அசைய மாட்டோம். நம்ம எப்படா முடியும், ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் கறி மீன் சாப்பிட்டுட்டு யாருன்னு ஒரு தூக்கம். That fellow went to his house to eat or to sleep. The other fellow, you would have noticed. கவனிக்கிறீங்களா? வீடு பக்கத்தில் இருந்தா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், வீட்டில் போய் தூங்கிடலாம். அல்ல தண்ணி குடிக்க வீட்டுக்கு தான் போடுமா? உனக்கு வீட்டில் இருக்கிற தண்ணியை விட இங்க ஃபில்டர் வாட்டர் தெரியுமா உனக்கு? கவனிக்க. இப்ப இந்த சீசர்கள், இந்த ஸ்திரீகள் ஆண்டவருடைய தூதன் சொன்னதுனால என்ன பண்ணாங்க? அவங்க 8வது பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். they were filled with joy. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அந்த செய்தியை அவருடைய சிஷ்யர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். they left the tomb, they ran away to tell this good news to his disciples. hallelujah. நல்ல செய்தி நம்மகிட்ட இருக்கு, அதை சொல்ல மாட்டீங்க. நீங்க முழுக்க மண்ட தலையா சொன்னது போல நீங்க கரிக்குளத்துக்கு வந்துருங்க, நெறிக்குளத்துக்கு வந்துருங்க, மகாமம் குளத்துக்கு வந்துருங்க. அடுத்த வருஷம் மகாமத்தில் விசேஷம். மகாமம் குளத்தில் உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? அங்க என்ன எடுக்க போறீங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. இயேசு உயிர் தெழுந்தார், உன்னை உயிரோட காப்பார், உனக்கு உதவி செய்வார், உன்னை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி காப்பார். ஓடுங்க, ஓடி போய் சொல்லுங்க. சந்தோஷ செய்தி இருக்கிறது. ஆமா, சில நல்ல செய்தி கிடைக்கிற வேளையில நம்ம வேகமா ஓடி மூச்சு வாங்கி ஓடியா சொல்றோம்ல. அக்கா பொண்ணுக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. அக்கா பொண்ணுக்கு அழகான ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு சொன்னியால. ஆம்பளை பிள்ளை பிறந்தது நல்ல செய்தி தான், நான் இல்லைன்னு சொன்னேன்னா. பொம்பளை பிள்ளை பிறந்தது கெட்ட செய்தியா? ஏமா பொம்பளையா இருந்துகிட்டு ஆம்பளை பிறந்தா நல்ல செய்தின்னு பொம்பளையில சொல்றாங்க. பொம்பளையா இருந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்த கெட்ட செய்தியா? கேவலமா இல்ல உங்களுக்கு? இதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். நீங்க இனி பயப்பட வேண்டாம், தெம்பா இருங்க, தைரியமா இருங்க, துணிச்சலா இருங்க. Hallelujah. Go and tell this good news to these people. இன்னைக்கு திருச்சபை மக்கள் கூட பயந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், நம்முடைய மத்தியிலும் ஒரு சிலர் பயந்துகிட்டு தான் காலத்தை தள்ளுறாங்க. பயமா தான் இருக்கு அவங்களுக்கு.
நீ இயேசுநாதரை பின்பற்ற வேலை சொல்ற சார். என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையே சார். பயந்து போய் குளறுகிறார். நான் குளறுகிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு நாவில் ஒரு குழப்பம் குளறுது. கல்யாண வீட்டில் கேட்டா நீங்க இப்ப அல்லேலியாவில் சேர்ந்துட்டீங்களா பாண்டியன், அல்லேலியாவில் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டா பாண்டியன் அதுக்கு முன்னாலே சொல்ல ஆரம்பிச்சிட. நீ கேட்க முன்னாலே நான் சொல்லிடுறேன் ஐயா. ஏசுநாம சங்கீர்த்தனம் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா ஏசு உயிர்த்தெழுந்தா. அல்லேலூயா. அடிச்சு விட வேண்டியதான். நமக்கு எதுக்கு பயம்? நான் கேட்கிறேன், நம்ம எவனுக்கு வீட்டில் போய் திருடணும், எவனை ஏமாத்தணும், எவனை வஞ்சித்த, எவனுக்கு குழி தோன்றணும், எவனை அடிச்சு கொன்னோம், அல்ல எவனை இடிச்சு கொன்னோம். We never did anything evil to any man. We follow a true living God. நமக்கு என்னது பயம்? நீங்க பயந்து 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 போறத பார்த்தாலே நீதான் அந்த தோப்பில் உள்ள மோட்டாரை திருடி இருப்பீங்க வரங்க ஒன்னு பிடிப்பான். அதுக்கப்புறம் பிடிச்சு 2 இடியும் ஒரு உதயம் கொடுத்தப்புறம் இல்லைங்க சார் என்ன விட்டுருங்க சார்னு பரவ சொல்ற. இஸ் கமிங் குட். அன்பானவர்களே, பயப்படக்கு ஒண்ணுமே கிடையாது. கேட்டீங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் போடுறதுக்கு பயப்படுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. சரியா? சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு பயப்பட வேண்டாம்னே சொல்லி இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அடிச்சு போடுவாங்களோ, மார்க்கை குறைச்சு போடுவாங்களோ, அங்க 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம்ல அங்க கூட பேப்பர் திருத்துறவங்க மார்க்கை குறைச்சிருவாங்களோ, அங்க ஒரு பேப்பர்ல பரீட்சையில பேப்பர்ல பேர் எழுதி அனுப்புற இல்ல இல்ல என் பேர் எழுதி அனுப்பிய நான் வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தேன், காலேஜில் படித்தது இந்து காலேஜ். எவன் மார்க்க குறைச்சி என்ன ஒன்றும் பண்ண முடியலையே. உன்னுடைய வாழ்வை கெடுக்க ஒருவனாலும் முடியாது. ஏசு நமக்கு துணையா இருக்கிறார். நம்ம பிசினஸ் அடி வாங்கிருமே, அதுக்கு என்ன செய்யும்? அது ஏசுனாருக்க படம் வைக்க நான் சொன்னா, ஏசுனாருக்க படம் வைக்க நான் யாருகிட்டயுமே சொல்லலை. நம்ம விரும்புகிற வசனம் வைக்கலாம். இந்த கடை கிறிஸ்தவ கடைன்னு தெரிஞ்சு விடுவாங்க. நீங்க என்ன ஏசுனாரை பின்பற்றுறீங்களா? ஆமாங்க. எப்படி பின்பற்றுறீங்க? அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருந்து கிடந்தாங்க. நாங்க ஊர்பட்ட சாமிகிட்ட கோயிலுக்கு எல்லாம் வேண்டணும், ஒன்றும் நடக்கல. பிறகு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, ஏசுனாரை நம்புங்க, அவர்கிட்ட வேண்டுங்கன்னு சொன்னாங்க. நாங்க வேண்டணும், சுகம் கொடுத்துட்டாங்க. எங்க அம்மா இப்பவும் தெம்பா இருக்கிறாங்க. அப்படிங்களா? அப்ப அவர் பாய் மூடிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு போயிடுவார். இது பயந்து நடுங்கிறத பார்த்தா நம்ம ஏதோ பெரிய தப்பு. கிரைம் பிரான்ச்சில் உங்களை புக் பண்ணிடுவாங்க, பார்த்து போங்க. என்ன 6 முடிஞ்ச பிறகு நீங்க நடக்கிற நடையும் பார்க்கிற பார்வையும் கேட்டா ஏதோ பெரிய தப்பு பண்ண கிரிமினல்ஸ் போல நம்ம காட்டிக்கிட்டு. அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனை இடங்கள்ல போலீஸ் விசாரணைக்கு நான் போயிருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் பைபிள் காலேஜில் இருந்த வேலையிலும் போயிருக்கிறேன். அங்க ஒரு ரவுடி, ஒரு தேசபோக்கிரி கும்பகோணத்தில் எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு பிரச்சனை பண்ண வேலையில அந்த விஷயமா நான் போனேன். நான் தனியா போனேன். எனக்கு எவனை கண்டு ஒன்றும் பயம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அங்க உங்களை பிடிச்சி உள்ள போட்டா என்ன செய்வீங்க? என்ன எப்படி உள்ள போடுவாரு? அவர் போட முடியாது. ஆண்டவர் உயிர் தெழுந்தார், நீ பயப்பட வேண்டாம். இந்த நல்ல செய்தி எல்லார்ட்டையும் இன்னைக்கு சொல்லி கொடு. சொல்லுவியா? யாரெல்லாம் சொல்லுவேன்? எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா ராத்திரி தூங்கு, பகல தூங்காது. இந்த நல்ல செய்தியை இன்னைக்கு மக்களுக்கு சொல்லுங்க. Tell it to your friends today. Jesus is risen from the dead. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர் எழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், இந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு? பையனெல்லாம் மாறிச்சா? எங்க சமுதாயங்களை என்ன பேசுவான்னு தெரியுமா? எங்க ஊரை கண்டே பயப்பட வேண்டியா இருக்கு, நாட்டை கண்டே பயப்பட வேண்டியா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நாட்டுக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நீங்க தைரியமா சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு. நான் வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறேன். என்ன லிஸ்ட்ல வச்சிருக்கிறானுங்கன்னு எனக்கு தகவல் ஏற்கனவே ஆம்பளை சிங்கம் சொல்லிட்டு போயிட்டான். ஐ டோன்ட் பாதர் அட் ஆல். அதை பற்றி நம்ம பயந்துகிட்டு ஒன்றும் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம உயிரோட காத்து கொண்டு வருகிறார். வியாதி இருந்தாலும் சரி, எவனுக்கு வேலைப்பாடு இருந்தாலும் சரி, சூனியம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி. ஒருத்தன் எனக்கு சூனியம் பண்ணிக்கிட்டே இருந்தான்.
எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவரு செத்து போயிட்டாரே, இவர் சூனியம் பண்ணவர் செத்து போயிட்டார். செத்துருவான், சூனியம் பண்ணவன் செத்துருவான். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக சூனிய வல்லமை நிற்க முடியாது. அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக எந்த கட்சிக்கு வல்லமை நிற்க முடியாது. அவர் கையை தூக்கிடுவார், காலை தூக்கிடுவார். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நடந்த சம்பவம். ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழை மனுஷன், விவசாயி, வயசான மனுஷன், பக்கத்து வீட்டுக்காரன் அவனை காலி பண்ணிடணும்னு மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணிட்டு இருக்கிறான். ஓதுறான் ராத்திரி. அந்த மனுஷனுக்கு ஒன்னும் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபம் மட்டும்தான் அவன் தெரியும். அவன் பார்த்தா ராத்திரி ஜோரா வயிறெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 தடவை அந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டு படுத்து நிம்மதியா தூங்கிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன், பணக்காரன், சூனியக்காரன், பேய் வணக்கத்தான், விக்கிர வணக்கத்தான் என்ன நினைச்சான்னா இவன் ராத்திரியே படுக்கையில செத்துருப்பான். அவன் காலையில எழுப்பி அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொன்னான். இவன் செத்தான். அவனுக்கு சூனியம் அவனோட போச்சு. எனக்கு பண்ணாத சூனியமா உனக்கு பண்றான். ஒரு வயலுக்கு சூனியம் நிற்காது. சூனியம் பண்றவன் அப்படியே சுடுகாட்டுக்கு போய் அவனை சுட்டுருவாங்க. உனக்கு தெரியாது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்ப பயப்படுறதுக்கு தேவை கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்து இது முதல் வட்டம். இயேசுவை பின்பற்றின ஸ்திரீகள் உயிர் தெழுந்த பிறகு அவங்க செயல்பட்டது. 2வது லிஸ்ட்ல இந்த பின்பற்றினதுல 2 பேர், இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினதுல 2 பேர் இடம்பெறாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருக்கு. ஒரு ஆளுக்கு பேர் இருக்கு, கிலேயப்பா. மரியாளுடைய புருஷன் நம்ம சொன்னோம்ல, கிலேயப்பா. So he must have been a faithful disciple of Jesus. இயேசுவை பின்பற்றினதுல ஒரு உண்மையான மனுஷனாக அந்த மரியாள், இயேசுவின் தாய் மரியாளுடைய சகோதரி, மரியாளுடைய புருஷன் கிலேயப்பான்னு சொன்னேன்ல, அந்த கிலேயப்பாவும் இன்னொருவனுமாக எம்மாவு என்கிற ஊருக்கு எருசலேமில் இருந்து சுமார் 7-8 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட ஆண்டவர் இயேசு யாரோ ஒரு ஆள் போல பேசிட்டு போயிட்டே இருக்கிறார். இவங்க என்ன பேசிட்டு போனாங்கன்னா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படிச்சீங்கன்னா அவங்க அங்க நடந்த சில காரியங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னது, விலைவாசி கூடி போச்சு, பெட்ரோல் விலை இறங்கிட்டுது, அப்படி அதை பற்றி சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்தே பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆமா, 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசுவே ஒரு ஆளை போல, சாதாரண ஒரு ஆளை போல அவங்க கூட பேசிட்டு போறாரு. அப்ப நீங்க துக்கமுகம் உள்ளவர்களாய், 17ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று இயேசுவே கேட்கிறார். அவங்களுக்கு தெரியாது இயேசு உயிர் தெழுந்த இயேசு தான் கேட்கிறாருன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஆளு ஏதோ நம்ம கூட வருதுன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஆண்டவர் இயேசு இப்படி கேட்கிறார், நீங்க துக்கமுகம் உள்ளவர்களாய் ஒருவரோடு ஒருவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுதா? அவர் எவைகள், அவங்க கேட்கிறாங்க, கிளையோப்பா கேட்கிறான், எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ? இயேசுநாதர் ஒன்றும் தெரியாத போல அவர் கேட்கிறார் எவைகள்? அவர்கள் நசனா இயேசுவை குறித்தவைகளே, நசனா இயேசுவை குறித்தவைகளையே பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து கண்டவர்கள், அறிந்தவர்கள் அதை குறித்து தான் பேசிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை எல்லாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி பேசுறதுக்கு இப்ப ஆள் இல்லை. இப்ப பணக்காரன் எப்படி ஆகலாம், வெளிநாட்டுல போய் எப்படி நமக்கு ஏரோப்ளைன் வாங்கலாம், பணம் எப்படி திரட்டலாம், அதுதான் நிறைய பேர் பேசுறாங்க. ஷேர் மார்க்கெட் இப்ப எப்படி இருக்கு, நமக்கு ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினா நல்ல ரேட்டு போகுமா? மார்க்கெட் எப்படி இருக்கு, மார்க்கெட் வேல்யூவேஷன், அதுதான் இப்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. அது இருக்கட்டும். இப்ப உலகத்துக்கு அடுத்த காரியத்தை தான் எல்லாருமே ரொம்ப பேசி மகிழ்கிறாங்க. இவங்க ரொம்ப வருத்தத்தோடு துக்கத்தோடு எருசலேமில் நடந்த இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சதை பேசிட்டு போறாங்க. நசனா இயேசுவை குறித்தவர்களை அவர்கள் பேசுகிறார்கள். அதுல என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், ஐயோ எங்களை காப்பாற்றுவாரு, கரை சேர்ப்பாரு, ரோம அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டை விடுதலை ஆக்குவாரு, இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சியின் பிடியிலிருந்து காந்தி சுதந்திர போராட்டம் நடத்தி விடுதலை பண்ண போல இயேசுநாதர் நம்ம ரோம சாம்ராஜ்யத்தின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணுவாருன்னு நாங்க நம்பி இருந்தோம்னு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க அப்படி நினைச்சு பார்த்திருக்கிறாங்க. ஓஹோ, ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும்னு உள்ள எண்ணத்தில் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த அவங்க நம்புறதுக்கு மாறாக எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஐயோயோ,
நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஏதோ ஒரு கணிப்பு பண்றோம். இயேசு நாட்கள் வந்துட்டா கடன் மாறிவிடும். கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே உனக்கென்ன துணை சொல்லு. ஐயோ, நாங்க எல்லாம் எப்படி நம்பி இருந்தோம் தெரியுமா? இயேசுநாதரை பின்பற்றினா இயேசுநாதர் எங்களை எல்லாரும் இங்கிலாந்து கொண்டு போவாரு, ஆஸ்திரேலியா கொண்டு போவாரு, கனடா கொண்டு போவாரு, பிறகு வேற உகாண்டா கொண்டு போவாரு. உகாண்டா பற்றியே நமக்கு வேண்டாம், அது நல்ல நாடு இல்லை. வேற எங்க போகலாம்? ஸ்வீடனுக்கு போகலாமா? ஹாலந்து கூட ஒரு நல்ல நாடா, போமா? வாரீங்களா? நம்ம ஒரு ட்ரிப்பு வேணும்னா போவோமே. ஊர்பட்டவங்க எல்லாம் அங்கே எருசலேமுக்கு போறாங்க, ஏன் நம்ம ஹாலந்து போவோம்? ஏன் வர போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சா நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் சீக்கிரத்தில். எனக்கு இப்ப அவசரம் இல்லை. நான் சொல்றேன் கவனிங்க. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர்னு நாங்க நம்பி இருந்தோம், எங்க நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சேன்னு அவங்க மன உளைச்சல பேசிட்டு போறாங்க. நீங்க மன உளைச்சல ஒன்னும் பேசண்டா, மன உளைச்சல எல்லாம் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து செத்தவராக இப்ப கல்லறையில இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஒன்ன காப்பாரு, உன் குடும்பத்தை காப்பாரு, உன் புருஷனை ரட்சிப்பாரு, உன் பொஞ்சாதியை ரட்சிப்பாரு, உன் குடும்பம் எல்லாரும் ரட்சிப்பார். நம்ம தேசத்தையே காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் நம்ம தேசத்தை காப்பாற்றுவார், அதுக்கு சந்தேகம் கிடையாது. உயிரோடு இருந்த இயேசு இன்று நம்ம தேசத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம தேசத்தை செழிப்பாக்குவார், வல்லரசாக மாற்றுவார், நல்ல நாடாக மாற்றி விடுவார். பேய் பிசாசுகள் எல்லாம் ஓட தொடங்கிவிட்டது. எல்லாம் மோரி வாய்க்காலுக்குள்ள போய் அங்கே கூட்ட நெரிசல்ல அந்த மோரி வாய்க்கால இருந்த பைப்பெல்லாம் இப்ப கிராக்காக தொடங்கிட்டு, என்ஜினியருக்கே தெரியல, அவரு மண்டையை பிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பைப்பு நம்ம அண்டர் கிரவுண்ட் போட்டது எப்படி கிராக் ஆகுது? அவருக்கு நான் சொன்னேன்னே போய் சொல்லுங்க. கிராக் ஆனது என்னன்னா, பஞ்சபூதங்கள் பேய் பிசாசுகள் எல்லாம் மோரியில போய் உள்ள நுழைஞ்சதுல அங்க ஓவர் ரஷ் ஏற்பட்டு அதுல அந்த பைப்பெல்லாம் கிராக் ஆகுது. வேற சிமெண்ட் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்து. இப்ப நமக்கு பயம் இல்லை. நீங்க நம்பி இருந்தது போல இல்லாட்டாலும் அதை தாண்டி சூப்பரா இருக்கு. என்ன தெரியுமா? இவங்க நம்பி இருந்தது இஸ்ரவேலை ரோம ஆட்சியில் இருந்து இயேசுநாதர் உயிர்ப்பார், காப்பாற்றுவார் நம்பி இருந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டாரு. அவர் மரித்தவர், உயிரோடு எழுந்து விட்டார். இனி நீங்க நினைக்கிறத தாண்டி எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நினைக்கிறத தாண்டி எல்லாம் நடக்கும். பேய் பிசாசுகள் ஓடும், பஞ்சபூதங்கள் வந்து உருகி போகும். நம்ம வாழ்க்கையின் பாதிப்பு எல்லாம் மாறி தம்பா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம், துணிச்சலா இருக்கலாம். நீங்க நினைக்கிறது போல எல்லாம் நடக்கும் நினைக்க கூடாது. நம்ம நினைக்காதது நம்ம இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் நம்ம நினைச்சோம். இல்ல இல்ல, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமது ஆண்டவர் செய்து விடுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது எவ்வளவு பெரிய அற்புதம். இனி அவர் எல்லாம் செய்ய வல்லவர். உனக்கு பைபிள் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தா போதும். அப்பா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு எனக்கு மனசு சோர்வாதான் இருக்கு. உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பிசாசுகள் இருக்கு. இனி பேயை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்திட்டா உனக்கு தெளிவு. நானும் பார்க்கிறேன், விசுவாசிகளையும் பார்க்கிறேன், ஊழியக்காரர்களையும் பார்க்கிறேன். மனசே விட்டு போச்சுங்க. என்ன வாழ்க்கை? மோட்சமாவது நரகமாவது போற இடத்துக்கு போகலாம். உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியல. பிறகு நீ எப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு கிடக்குற? எனக்கு வாழ்க்கையெல்லாம் நொந்து போச்சுங்க. ஐ காட் ஃபட் அப் இன் லைஃப். ஐ வாண்ட் டு டை சூன். Those who want to die soon, don't postpone. Die now itself. தெரியுமா? இப்பவே செத்துரு. சாகணும்னு நினைக்கிறவன் நாளை கழிச்சு சாகணும், 7 நாள் கழிச்சு சாகணும், 7 வருஷம் கழிச்சு சாகணும். உள்ள இன்னைக்கே இப்ப உடனே செத்துருப்போம். இது என்ன இப்படி பாஸ்டர் இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறாரு? இயேசு உயிர் தெழுந்தார். நீ ஒன்னும் பண்ணண்டா, அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறத அவருக்கு மேல எல்லா பாரத்தையும் வச்சு அவர் பார்த்துக்கிடுவார். அவர்கிட்ட சொல்லிடணும், ஏசப்பா நீங்க உயிரோட இருக்கிறீங்க, என்ன பார்த்துக்கிடுங்க, என் பிள்ளை குட்டிகளை பார்த்துக்கிடுங்க, என் புருஷனை பார்த்துக்கிடுங்க. நாங்க எல்லாம் உமக்கு பிள்ளைங்க,
நீங்க தான் எங்களுக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சு தரணும். நாங்க வேற யாரையும் நம்பி இல்லை, உங்களை தான் நாங்க நம்பி இருக்கிறோம். இவ்வளவு சொன்னா போதும். he will take care of you, your husband, your children. சரியா? அதுதான்மா. அது தெரியாம சும்மா எனக்கு மாமன் பார்த்துக்கிடுவாரு, மச்சான் பார்த்துக்கிடுவாருன்னா எவனும் எதுவும் பண்ணிக்கிட முடியாது. he can do everything for you. nothing is impossible with our Lord Jesus. Hallelujah. அவரால் எல்லாம் கூடும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொத்தமானானே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. அவங்க பிறகு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அவங்க சம்பாஷணை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம லூக்கா 24:23 அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க எங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்துக்கு உட்படுத்தினார்கள். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து சில சிறிகள் அதிகாலமே கல்லடத்துக்கு போய் அவர் உயிரோடு இருக்கிறார் சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். They made us to astonish. எங்களை ஆச்சரியத்துக்கு உட்படுத்தி விட்டார்கள். அவங்க அப்படித்தான், உண்மைதான். அவங்க போய் பார்த்தாங்க, தூதரை தரிசித்தாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை வந்து சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டவுடனே இவங்களுக்கெல்லாம் பரவசம், ஆச்சரியம், ஆனந்தம். எங்களை பிரமிக்க பண்ணிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா, நீங்க ஏத்துக்கிட்டா, அனுபவ ரீதியாக்கி கொண்டார். உங்களுக்கு ரொம்ப பேரானந்தமா இருக்கும், பரவசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு பிறகு பயமும் இருக்காது, கலக்கமும் இருக்காது. நான் செத்து திருவணும், மேகமூட்டமா இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, பிளட் பிரஷர் வந்துருமோ, ஒரு பிரஷரும் வராது. சும்மா இரு, இயேசு பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த வேண்டாத பயம் எல்லாம் விட்டு எரிப்போம். அவங்க வந்து சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் உயிர் தெழுந்தது என்பது பெரிய ஆச்சரியம் இல்லை. அது நடந்து இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் இப்போ ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு இப்போ ஆச்சரியமா தான் இருக்கு. ஆச்சரியத்தோடு எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 24ஆம் அதிகாரம் 29 31 வரையிலும் படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு அவங்க கூட பேசிக்கிட்டே போயிட்டு என்ன பண்றாரு, அங்க பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போறது போல காண்பிக்கிறார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவரை பார்த்து நீ எங்களுடனே தங்கியும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்ப அவங்க கூட தங்க போறாரு. போன வேளையில அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு விட்டு கொடுத்தா அப்பதான் அவங்களுக்கு தெரியுதா, this is not Jesus, the resurrected God. உயிர்த்தெழுந்த கடவுள் அல்லவான்னு ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவன் மறைந்து விட்டார். he disappeared. இப்ப என்ன சொல்ல கொண்டிருக்கிறேன் என்றால், சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிட்டு, அவங்களுக்கு இது இயேசுநாதர்னு தெரியாது. அப்படி தெரியாம இருந்துட்டு இவர் ரொம்ப நல்லவரா தெரியுது, இவர் பேசுறது நமக்கு உள்ளத்துக்கு ரொம்ப உஷாரா இருக்க, தெம்பா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு பொழுது போயிட்டு, நீங்க எங்க கூட வாங்க, எங்க கூட தங்கிருக்கு. ஐயரை நீ தங்கும் என்னுடன், ஐயரை நீ தங்கும் இப்போ அந்தி மனம் பொழுத சந்திராச்சே, நீ தங்கும் இதை கூட தங்கும்னு கும்பிட்டாங்க. அவர் போனாரு. போன உடனே அவரு இப்ப இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவர் பேசுன கேட்டு, இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது. நீங்க இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கன்னு கொடுத்ததும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ கூப்பிட்டா வந்துருவார். உங்க வீட்டுக்கு வருவாரு. இயேசு கிறிஸ்துவ பார்க்கலாமே, வருவாரோ? இயேசு கூட வருவா. ஒரு நிமிஷம் எழும்போ, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கூட வருவா. அவங்களுக்கு தெரியாம இருந்தே கூட போனார், நமக்கு தெரிஞ்சே கூட வருவார். He is with us. His name is Emmanuel.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு வருவாரா? வருவார். உங்க வீட்டுக்கு வருவாரா? நீ கூப்பிட்டு பாரு பாப்பு. கால் ஜீசஸ். ரிசரக்டட் ஜீசஸ் கம் டு மை ஹவுஸ். உயிர் தெழுந்த இயேசுவே என் வீட்டுக்கு வரும். அவரு வருவார். அவர் என்ன ரூபத்தில் வருவாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு தாத்தாக ரூபத்திலே வரலாம், ஒரு ஆத்தாக ரூபத்திலே வரலாம், ஒரு வயசான பாட்டிக வடிவத்திலே வரலாம். நீ எப்படி நடத்துக்கிட்டீங்களோ அதுல தான் இருக்கு. கிளம்பி வெளியே போ, இங்க ஒண்ணும் இல்ல, நாங்களே கஷ்டப்படுறோம், ஓடு. அப்ப இயேசுநாதர் போயிடுவார். பிறகுதான் உனக்கு ராத்திரி தான் உணர்வு வரும். ஓ, நம்ம வீட்டுக்கு வந்தது இயேசுநாதர் அல்லவா, நம்ம தான் பிறகு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர் இன்னும் தரிசனம் தருகிறார், இன்னும் அவருடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு செல்கிறார். இயேசு உன் வீட்டுக்கு வருவார். ஆனா அசுத்தமான ஒண்ணு அங்க இருக்கக்கூடாது. சினிமா எல்லாம் அவருக்கு பிடிக்காது, கள்ளு சாராயம் பீடி வெத்தல் எல்லாம் பிடிக்காது, இந்த திருட்டு பொருள் எல்லாம் பிடிக்காது, கள்ளக்கணக்கு கள்ளத்தராசு எல்லாம் பிடிக்காது, டிவியில சினிமா பார்க்கறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் நீ முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு இயேசுவே எங்க வீட்டுக்கு வாரும், வாரும் ஐயா போகவே வந்தமிழா ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரும். கூப்பிட்டா வருவார். உயிர் தெழுந்த இயேசு வருவார். இன்றைக்கு நீ கூப்பிட்டு பாருங்க. If you have faith, if you really love Jesus, He will come to your house today. Hallelujah. அசுசியான ஒன்றையும் கண்டு அவரின் பாளையத்தை விட்டு போயிடக்கூடாது. உன்னுடைய பாளையத்தை இன்றைக்கு சரியாக்கணும். என் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. உடனே they will start arranging the shelves. They will rub the shelf. They will arrange the room. Everything will be clean because someone is going to come as guest. அதனால நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். நீங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். பேசுவாரோ? பேசுவார். சந்தோஷமா இருக்குமோ? ஓ, சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நடக்குதா? அப்படி நடக்குது. நமக்கு நடக்குமா? எஸ், இட் will happen to you also. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பிறகுதான் தெரியும், ஓ நம்ம வீட்டுக்கு வந்தது யாரு. நீங்க நினைச்சிருப்பீங்க பாஸ்டர் வந்தார். இன்னும் நான் என் வீட்டில் தான் இருந்தேன். நான் உங்க வீட்டுக்கு வரலையே. நேற்றைக்கு இல்லை, நாளைக்கும் இல்லை. பாஸ்டர் நீங்க வந்தீங்கல்ல என்னைக்கு அந்த பெரிய வண்டி சாயங்காலம் 7 மணிக்கு வந்தீங்கல்ல. நான் வரலையே. நாங்க டவுன் ஊழியத்துக்கு வண்டி ஓட்டிட்டு நாங்கல்ல போனேன். நான் இங்க வந்தேன். ஆண்டவரே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு அப்பா வெளியே போயிட்டாரு, அவளுக்கு அண்ணன் வெளியே போயிட்டாப்புல, அவ பாட்டியும் வீட்டில் இல்லை. அவளுக்கு திடீரென்று ஷி வாஸ் அஃபெக்டட் பை டயரியா, வயிற்று கோளாறு ஏற்பட்டிருக்கு. அவளால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவ கதவையும் சாத்தி பூட்டுருக்கிறா போல தெரியுது. படுத்த படுக்கையில் கடந்திருக்கிறா, எழும்ப முடியல. ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஆனால் அந்த வேதனையில் இருந்த வேளையில ஆண்டவர் இயேசு அவளை தொட்டு நீ சுத்தமாக சுகமாகுன்னு சொன்னார். சனப்பொழுதில் சுகமாயிட்டப்பா. வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு ட்ரைனிங் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சத்யநேசன், மிஸ்டர் சத்யநேசன், மார்த்தாண்டம் ட்ரைனிங் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். டாக்டர் சாம்ராயல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொல்லிட்டாரு, உங்க காலில் எல்லாமே அரிச்சு போச்சு, கரையாம போல, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, காலை ஆம்பியூட் பண்ணணும், வெட்டி எடுக்கணும். நான் இங்கிலாந்துலேருந்து உங்களுக்கு வேற ஷூ வாங்கிட்டு வரேன், பூட்ஸ் வாங்கிட்டு வரேன், வெயிட்லெஸ், உங்களை நான் நல்லா பார்த்துக்கிடணும். இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கிறார். ராத்திரி ஆண்டவர் வந்திருக்கிறார் 2 மணிக்கு போல. வந்து கட்டி எழுப்பி காலை தொட்டு, ஹல்லேலூயா, ஜீசஸ் இஸ் ஸ்டில் அலைவ் சார், அவர் வர்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒருக்கா பெருமூச்சு விட்டதுதான் உங்களுக்கு தெரியும். யூ நோ அபவுட் ஒன் டைம் அட்டாக் ஆஃப் வீசிங். ஒருக்கா தான் உங்களுக்கு நான் வீசிங்ல பாதிக்கப்பட்டது தெரியும். அதுக்கு பிறகு ஒரு நாள் ராத்திரி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகனா அவருக்கு சகோதரி வந்திருந்தாங்க. என் தம்பிக்கு வேலை வாங்கி தாரேன், கார் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ராத்திரி
மூச்சு வாங்குது. Except my wife, nobody was there to help me. In the midnight, I couldn't call my father or father-in-law. Jesus, help me, Lord. Living Savior, help me, heal me. அன்றைக்கு குணமாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ராத்திரி யார் வருக ஆள் இல்லையா? போன் ஒர்க் பண்ணலையா? கிடைக்கலையா? போன் இல்லையா? காசு இல்லையா? ஏசப்பா உயிர் தெழுந்த இயேசுவே எனக்கு உதவி செய்யும் கேட்டேன்னா ராத்திரியே வந்துருவார், தொட்டுருவாரு. பல்ஸ்பில்ட்ரேஷன். What do you mean by that? பல்ஸ் ரொம்ப கூடி போயிட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சிருக்கிறாங்க, அவங்க அங்க இருக்கிறாங்க, அவங்க வீடு அங்க இருக்கு, அவங்க ரொம்ப விசேஷமா ஊழியம் செய்கிறாங்க. அது இருக்கட்டும். What is wrong with you? Pulsation. நாடி துடிப்பு அதிகமாகுது. What shall I do for you? நான் நினைச்சுக்கிட்டா கிடப்பேன். துடிரன்னு. Please pray. Living God Jesus. உயிரோடு எழுந்தவரே ஏசப்பா இந்த பல்ஸ்பில்ட்ரேஷனை குணமாக்கி in Jesus name. Amen. Amen. இயேசுவின் நாமத்தில் ஆமென். How do you feel now? I am all right. She is all right, sir. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை குணமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடன் தீர்ப்பார், பேய்கள் ஓட்டுவார், நோய்கள் ஓட்டுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றுவார். தற்கொலை பண்ணுக்கு போகாத. உன்னிட்ட பேய் இருக்கிறது தான் உன்னை சொல்லிட்டு. I will never give room for the devil to work in me. பேய் என்கிட்ட வேலை செய்ய இடம் கிடையாது. Once upon a time, long ago, Satan wanted to kill me. Jesus, the resurrected Savior, did not permit it. உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை சாகறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை உயிரோட வச்சிருப்பார். With long life I will satisfy you ன்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கும் சொல்றாரு, உனக்கும் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. I am glad I belong to Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுக்கு புண்ணியத்தில் நமக்கு இனி பயம் இல்லை. அவர் நம்ம வீட்டுக்கே வருகிறார். நம்ம அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விலக்குகிறார். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல ஃபுல் சாட்டிஸ்பாக்சன். இது 7 தோசை தின்னு உனக்கு வயிறு பசி மாறல, ஒரு திருப்தி வரல. எவ்வளோ தின்னும் எங்கேயோ போகுது. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப நிறைவா இருக்கு. ஜீசஸ் இஸ் தேர் டு பிளஸ் யுவர் மீல். உங்களுடைய ஆகாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏசப்பா இந்த சாப்பாட்டை ஆசீர்வதித்து தாரும். ஈவன் when I eat in the big hotel, பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறவளே இந்த ஆகாரத்தை ஆண்டவர் இயேசுவை ஆசீர்வதித்து தாரும். அதனால தான் எனக்கு பாதிப்பில்லை. I am strong, I am active. ஹல்லேலூயா. நீ மண்ணை தின்ன போல மண்ணு போல தின்னக்கூடாது. உயிர்த்தெழுந்த இயேசுவே இன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு தெரியாமலே அப்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்து ஆர்வம் கொடுத்தாங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்த பிறகுதான் உயிர்த்தெழுந்த இயேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு இப்ப தெரியும் உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறார், நம்ம வீட்டில் இருக்கிறார். ஏசப்பா இந்த அப்பத்தை, இந்த ஆகாரத்தை, இந்த உப்மாவை, இந்த ரவ தோசையை, மசால் தோசையை ஆசீர்வதித்து தாரும். இந்த பிரியாணியை அப்படி சாப்பிட்டு பாரு, உனக்கு ஒரு வலி வராது. இது நீ சும்மா லபக் 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 லபக்குன்னு சொல்லி தின்னா ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. உயிர்த்தெழுந்த இயேசு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 3வது வட்டம், தேர்ட் சர்க்கிள். இயேசுவின் சீஷர்கள் 11 பேர் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியத்து இயேசு சிலுவையில சாகறதுக்கு முன்னால செத்து தொலைஞ்சா, அவங்க அதை முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அரை வீட்டுல கதவெல்லாம் பூட்டிட்டு பயந்து போய் இருக்கிறாங்க. அப்புறம் யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சாயங்கால வேளையில் ஆண்டவர் இயேசு பூட்டப்பட்ட கதவுலே அவர்களுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். கதவு பூட்டி இருந்தா இயேசுனார் எப்படி போக முடியும்? There is a mystery in it. Jesus got a transformed body. After resurrection, the body of Jesus was entirely different from that of the past. முன்னால இருந்ததை விட வித்தியாசமான ஒரு சரீரம். என்ன? மகிமையின் சரீரம். ஹல்லேலூயா. அதனால கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டி இருந்தாலும் அங்க உள்ள போயிடலாம். அதான் ஒருத்தன் சொன்னால குண்டு விட்டு குண்டு பாய்கிறது. அதான் அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு சாயங்கால வேளையில் அவங்க பயந்து கதவை பூட்டிட்டு இருக்கிற வேளையில இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் சொன்னார். ஹல்லேலூயா. பீஸ் பி அன்டு யூ. உயிர்த்தெழுந்த இயேசு நீ பயந்து நடுங்கி
கதவை பூட்டிட்டு ஐயோ என்ன செய்ய போறாங்களோ, என்ன நாடு கடத்த போறாங்களோ. ஆண்டவர் இயேசு தரிசனமாகிறார், அவர் தென்படுகிறார், சமாதானம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி அவர் தானா என்னன்னு கண்டுபிடிக்க அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள குழப்பம் வேண்டாம் உள்ளதுக்கு அவர் கையை காண்பிக்கிறார், கைகளையும் விழாவையும் காண்பித்தார். அவங்களுக்கு பார்த்த உடனே பயமா போச்சா, they were filled with joy. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சீசர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு உயிர் தெழுந்து விட்டார், நம்ம மத்தியில வந்து விட்டார், சமாதானம் சொல்லிவிட்டார், கையை விழாவையும் காட்டி விட்டார். ஹல்லேலூயா. பிறகு ஒரு விஷயம், அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. 21 யோவான் 20:21 சொல்றாரு, பிதா என்னை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். As my father sent me, I too sent you. Hallelujah. பிதா என்னை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போங்க, புறப்பட்டு போய் நல்ல செய்தியை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு, நீங்க பயப்படாதுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. தைரியமா இருங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம இப்ப அனுப்புறாரு, அதெல்லாம் நம்ம எங்கேயும் போண்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம். அப்படியா? அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கிட்டு இருந்த சீசர்கள் இடத்துல இப்ப அவர்கள் நடுவில் தோன்றி கையை விழாவையும் காட்டி உங்களுக்கு சமாதானம், தைரியமா இருங்கன்னு தைரியப்படுத்தி அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். சந்தோஷத்தின் மீதியினால என்ன செய்தாங்க, ஒரு கடா வெட்டி தின்னாங்களா. சந்தோஷம் வந்த பிறகு சொல்றாரு, நீங்க என்னை பிதா இந்த பூமிக்கு அனுப்புறது போல நான் உங்களை சமாரியாவிலும் யூதேயாவிலும் எல்லா இடத்துக்கும் போங்கன்னு சொல்றேன். போனாங்களா? போனாங்கல்ல. சோமா வந்தாரா? வந்தாரு. எங்க வந்தாரு? உங்க வீட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாருல்ல. ஹல்லேலூயா. நம்ம போலாமா? shall we go? உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராய்ச்சிங்க, கொண்டாடுனீங்க, சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, எல்லாம் கூட இருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வார், எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரு, தீர்க்க ஆயுள தருவாரு, நல்லபடியா வச்சு விடுவாரு, எல்லாம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், சமாதானம் சமாதானம். என்ன சொன்னாரு, பிதாவாகிய தேவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்புறேன் போல நான் உங்களை அனுப்புறேன், போங்க. கேன் யூ டு தட்? நீ போலாமா? நீ போய் சொல்றியா? இயேசு கொஞ்சம் சொல்றியா? தம்பி கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு அடிக்க போகல, அவங்க வீட்டுல சினிமா பார்க்குற பார்வை பாரு, பார்வை சரியில்லை, சின்ன பயலா இருந்தால் சரியில்லை. யுவர் லுக் இஸ் சோ ஈவில். I can trace you out by your look, from your eyes I can read you out. உன்னை நான் கண்டுபிடிச்சிடுவேன், உன் கண்ணில் இருக்கு. What type of person are you? இப்ப ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து சீசர்களுக்கு தைரியம் கொடுத்து சமாதானம் சொல்லி இப்ப என்ன சொல்றாரு, நீங்க போங்க. எங்க போங்க? உங்க வீட்டுக்கு போறக்கா. இயேசுநாதர் புறப்பட்டு இந்த நல்ல செய்தி எல்லாரும் போய் சொல்லுங்கன்னு சொன்னார். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வெயில் தாழ்ந்த போறோம், இன்னைக்கே அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லணும். யாரெல்லாம் சொல்லுவீங்க? Tell it to your friends of your age. உன் வயசுக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் வயசுக்குள்ள அந்த கிரிக்கெட் விளையாடுவாளே அவர்கிட்ட போய் சொல்லுடே, இயேசு உயிர் தெழுந்தார், அவர் தான் உயிருள்ள தெய்வம். திருடபுரத்து கடத்தெருவில் அந்த அம்மா எஸ்டர் அம்மா என்ன சொல்லுது, கடத்தெருவுக்காரன் அடிச்சு கொள்ளாதது ஆண்டவருடைய அற்புதம். இந்த பாரு, உரைக்க சாமிக்கெல்லாம் உசிர் கிடையாது, அதெல்லாம் செத்துது, கல்லு மண்ணு கடவுள். நீ சொல்ற ஏசுனாலதான் உயிர் உள்ளவர் கடத்தெருவில் சொல்லுதுப்பா. ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் ஸ்டைலா மினுக்குவ, மேக்கப் பண்ணுவ, ஸ்டைல் பண்ணுவ, உனக்கு கொஞ்சம் விவரம் உண்டு, விஷயம் தெரியும், உனக்கு சொல்ல மாட்டிய. யூ ஆர் சோ செல்ஃபிஷ். உயிர் தெழுந்த இயேசு உனக்கு சமாதானம் சொல்றாரு, உன்னை சந்தோஷப்படுத்துறாரு, அவரை பற்றி சொல்லண்டாமா? நான் சும்மா விட மாட்டேன். எவனை கண்டாரு இந்த பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை வேணுமா, உனக்கு பரலோகம் வேணுமா, ஆண்டவர்கிட்ட போகணுமா, பேயை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், அந்த பேய் பிசாசை நம்ப வேண்டாம். அங்க கேட்டுட்டு போய் உங்களை அடிக்க போறான், போடா. உங்களை இல்லை, அவன் ரோட்ல போறான், எனக்கு என்ன? ஏசு ஜீவிக்கிறான், உயிர் தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, இனி மறிப்பதில்லை. யூதராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர்த்தெழுதலை பற்றி சந்தோஷமா கொண்டாடுறதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம சபையில இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுல வேற நல்லா சாப்பிட்டு தூங்குறது. நோ நெவர். இன்னைக்கு எல்லாம் புறப்பட்டு போயிருக்கணும். ரெண்டு பேரா போனோம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா. கமான் கோ ஹெட். இன்னைக்கு சொல்லி இருக்கணும். அடுத்த வாரம் நான் கேட்பேன். கேட்டு யாருக்கும் ஒரு ஆளுக்கு நீ உயிர் தெழுதலை பற்றி சொல்லலைன்னு வச்சுக்க, ஐ வில் மேக் யூ டு ஸ்டாண்ட். நான் வரமாட்டேன் நீ சொல்றியா, உனக்கு சம்மன் அனுப்புவேன்.
வராதவங்களுக்கு எல்லாம் வாரண்ட் அனுப்பு, பிடிவாரண்ட் எல்லாம் பிடிச்சு கொண்டு வா. தூதன் வருவார், ஒன்னு பிடிச்சு கொண்டு வந்துருவார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போனோம். மத்தியாஸ், go ahead with the commission of the resurrected Savior. Naphtali, take it serious, you children. உன் வயசுப்பட்ட பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லு, இயேசு நல்லவர், இயேசு உயிர் தெழுந்தார். உனக்கு ரொம்ப சொல்ல தெரியாட்டா, இதை சொன்னா போதும், மீதி ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அடுத்து என்ன சொன்னார் செய்தார் தெரியுமா? 22ஆம் வசனம், யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். receive the spirit. hallelujah. உயிர் தெழுந்த இயேசு அவர்கள் மேல் ஊதி என்ன பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு? praise the Lord. hallelujah. today you must receive the Holy Spirit. பரிசுத்தாய் பெறணும்னு இன்னைக்கு நீங்க விரும்புறீங்கன்னா, if you stay back, we will pray for you. The Lord will give you His Spirit. உயிர் தெழுந்த இயேசு இங்கதான் தெளிவாளி பத்தியா. உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார், விழாவையும் கைகளையும் காண்பித்தார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. பிதா என்ன அனுப்புறது போல நாமளும் அனுப்புறேன்னு சொல்றாரு. அவர்கள் மேல் ஊதி என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீங்க பரிசுத்தாய் பெற்றா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற ஏதாவது வேண்டாம் வேலை செய்யாத, இன்னைக்கு நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கணும். கேட்டியா? உயிர் தெழுந்த நாள்ல பரிசுத்தாவியை பெற்றா உனக்கும் மறக்காது, எனக்கும் மறக்காது. ஹல்லேலூயா. May the Lord fill you with His Holy Spirit. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால உங்களை நிரப்பணும். நீங்க கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உயிர் தெழுந்த கிறிஸ்துவே, ஆவியை மழை போலே ஊற்றும், இந்த ஜாதி ஜனங்களை மந்தையில் சேரும், இயேசு மந்தையில் சேரும், ஆவியை மழை போலே ஊற்றும். ஹல்லேலூயா. நானும் என் தம்பிகளும் சிறுவர்களாக இந்த வேளையில மே மாதம் மழையை ஊற்றும் சுவாமி, மழையை ஊற்றும் சுவாமி பாடி பாடி பெரிய மழை பெய்து விட்டது. நீங்க இன்றைக்கு ஆண்டவரே உமது ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்டால், உயிர் தெழுந்த கிறிஸ்து தம்முடைய ஆவியை உங்களுக்கு தருவார். Those who have already received the Holy Spirit, ஏற்கனவே பரிசுத்தாய் பெற்றவர்கள் இங்க இருக்கிறீங்களா? அவங்க மட்டும் கையை தூக்குங்க. Come on, raise your hands. There is a boy called Jabam Mani. He has not received the Holy Spirit so far, even after getting a boy child. Very bad. Jabam Mani கல்யாணம் பண்ணிக்கு முன்னாலே சொல்லியும் பரிசுத்தாய் பெறல, கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றாச்சு, இன்னும் பரிசுத்தாய் பெறல. பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் ஜெபம் பண்றதில்லை. யாரெல்லாம் பரிசுத்தாய் பெற்றீங்க? கமான் கமான் கமான். கையை தூக்குறீங்களா? அப்படியே ஒரு செகண்ட் எழும்புறீங்களா? ப்ளீஸ் கெட் அப் ஃபார் தி க்ளோரி ஆஃப் ஜீசஸ். நீங்க ஒன்னும் யோசிக்கணும். உங்க வீட்டுல யாரும் உங்களை ஒன்றும் தப்பு பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஐ கிவ் கேரண்டி இன் தி நேம் ஆஃப் தி லார்ட். பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் எழும்புங்க. இவ்வளவு பேர் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாய் பெற்றவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றவங்க. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தாயில ஜெபம் பண்றீங்களா? இது இழந்து போச்சு. இது இப்ப பரிசுத்தாய் கிடையாது. இது பேய் பேய் இப்ப அலக்களிக்குது. பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவர்கள் இன்றைக்கு தேவ ஆவியில் இறைந்து அவரை துதிக்கணும். பரிசுத்தாய் பெற்றவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும். பரிசுத்தாய் பெறாத தம்பிகள் நீங்க எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அழுது கேட்கணும். உயிர் தெழுந்த இயேசுவே உமது ஆவியினால் என்னை நிரப்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது ஆவியினால் என்னை நிரப்பும் கேட்கணும். உயிர் தெழுந்த இயேசு. சகோதரர்களே, நீங்க நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஆண்டவர் கொடுக்குறீங்க, பயபக்தியா இருக்கிறீங்க. You have no faith in Christ. உயிர் தெழுந்த இயேசு பரிசுத்தாய் தருவார் விசுவாசிக்கிறீங்களோ? உங்களுக்கு தருவார். என்னைக்கு தருவார்? இன்றே தருவார். God bless you all. Amen. Hallelujah.